முட்டவர என்னடாச்சு அம்மா? மாட்டை ஒழுங்கா கட்டி போட மாட்டியா? இன்னொரு தடவை என் பையனை துரத்துச்சுன்னு வையி, இத கசாப் கடைக்கு துரத்தி விட்டுருவேன். ஆமா, பையனை பார்த்தா மட்டும் தான் இந்த மாடு ஏன் எப்ப பாரு நம்மளே முட்டை வருது. 25. டேய், நீ மாடை பார்த்தாலே ஓடி ஒளியற. இங்க வந்து சீனா போடு. நீ சென்னையில போய் என்னதான் குப்பை கொட்ட போறியோ, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடா. நீ கவலைப்படாதம்மா, நான் சென்னைக்கு போற மாதிரி அந்த மாடால பஸ் பிடிச்சி வர முடியாது. நான் அட்ரஸ் சொல்ல மாட்டேன், நீ சொல்லிக்காது. ஏண்டா, சென்னையில வீடு பாத்திருக்கேன்னு சொன்னீங்க, அது என்ன வசதியா இருக்கா? எத்தனை தடவை சொல்றது? வீடு சூப்பரா இருக்கு. ஆமா, அந்த ஹவுஸ் ஓனர் ஒரு மாதிரின்னு சொன்னீங்க. அதுவா? புதுசு புதுசா ரூல்ஸ் போறாருமா. என்ன ரூல்ஸ்? வீட்ல கிறுக்க கூடாது, செவுத்துல ஆணி அடிக்க கூடாது, ஓகே. ஆனா ஃபேன்ல தூக்கம் அடிக்க கூடாது, வீட்ல கிருஷ்ணால் ஊத்தி கொளுத்தி கூடாது, பால்கனில குதிக்க கூடாதுன்னு இது மாதிரி பைத்தியம் மாதிரி ரூல்ஸ் சொல்றாருமா. ரூல்ஸ் எல்லாம் புதுசா இருக்கே. யாரா அந்த மனுஷன்? அந்த பேர் என்ன? அவரா? நாராயணன். நாராயணன். மனசுல ஹெலிகாப்டர் நினைப்பு. லக்கேஜ் வாங்கி உள்ள வை, கொடுத்து விடு. அம்மா கொடுங்க. பாருப்பா, வாரத்துல ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளி. உனக்கு பிடிச்ச பலகாரங்கள்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். போன உடனே போன் பண்ணு. என்ன நீ வரன்ட்டு தான் தனியா வீடியோ எடுக்கிறேன். இல்ல ஒரு மேன்ஷன்ல ஹாஸ்டல்ல தங்கி இருப்பேன். நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்றேன், சீக்கிரம் வந்துரு. இதையே எத்தனை தடவைப்பா சொல்லுவேன்? நீ கிளம்பு கிளம்பு. என்ன அத்தை? அத்தையா? நான் வேணும் பையன் கூட ஒத்தாசிக்கு போட்டா? அடி செருப்பால. 5ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆன உனக்கு எம்எஸ்சி கோல்டு மெடலிஸ்ட் கேக்குதா? உனக்கெல்லாம் ஆடு மாடி மேய்க்கிறவன் தாண்டி கிடப்பா. பாடி பா. ஆமா, உலகத்துல இல்லாத புள்ளைய பெத்துட்ட. ஓம் புருஷன் மட்டும் என்ன ஏரோப்ளைனா ஓட்டுனாரு? எரும மாடு தானே மேட்சாரு. என்னது? இங்க பாரு அஜய், 5ஆம் கிளாஸ்ல இருந்து நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு போ. முரளி, அவ என்ன 5ஆம் கிளாஸ் இருந்து லவ் பண்றா. நீ அவளை 2ஆம் கிளாஸ் இருந்து லவ் பண்ற. இந்த ஊர்லயே எனக்கு அடுத்தது ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க ஆளு நீதான். அதனால நீ எப்ப அவளுக்கு முடிவு சொல்லு. இதான் மாப்பிள்ள உன்ட்ட எனக்கு பிடிச்சது. நான் பாத்துக்கிறேன். ஐஸ் இந்த பண்ணி மாப்பிள்ள போறானே நினைச்சு ஃபீல் பண்ணாத. அதான் மாமா இருக்கல. நீயும் 5ஆம் கிளாஸ் ஃபெயில், நானும் 5ஆம் கிளாஸ் ஃபெயில். 5 சேர்ந்தா 10. நீதான் என் சொத்து. பெண்ணி பாரு, 15 இருக்கும். 20 ஆயிடுச்சு. அஜய் பை, லவ் யூ. போடி ஒட்டகச்சிங்க. தென்மேற்கு பருவக்காற்று தேநீர் பக்கம் வீசும்போது சாரல் இன்ப சாரல் தென்மாங்கு பாடிக்கொண்டு சிலு சிலு சிலுவென சிந்து தூரல். வாவ், பட்டாப்பட்டி. ஹாய். biceps. வாட்ச்மேன் சொன்னா பக்கத்துல சுடுகாடு இருக்குன்னு. ஆனா பேய் அடிக்கடி வரும் சொல்லவே இல்லையே. இப்பதாடா புரியுது இந்த வீட்டுக்கு ஏன் கம்மியான வாடகைன்னு. முருகா, நீ தான் காப்பாற்றலாம். தேங்க்யூ முருகா. தொடப்பம் பார்த்தா பேய் போயிடும். தென் மேற்கு பருவ சி முத்தை. என்னடா பேய் இங்கிலீஷ்லாம் பேசுது? லெதர் ஷூ. என்னடா ரொம்ப ஸ்டைலாக ஷூலாம் போட்டிருக்கு. ஒரு காஸ்ட்லியான இங்கிலீஷ் பேயா இருக்குமோ? நான் வேற முருகா தமிழ்ல பேசிட்டேன். சாரி முருகா, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு நல்லாவே தமிழ் தெரியும். திருட, வெல்ல வாடா. திருடனா? ஹேய், யார் நீ திருட? தெரியும்டி, உங்களை மாதிரி ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து வீட்ல இருக்க எல்லா ஐட்டம்ஸையும் திருடுவீங்க. பேப்பர்ல படிச்சிருக்கேன். நீ தான் திருட. ஹே, நான் திருடனா? எதுனா ஒரு திருடன் வீட்ல லைட்லாம் போட்டு பாத்ரூம்ல குளிச்சுட்டு செருப்பு வெளியில விட்டு திருடுவானா? யோசிச்சு பார். பார்த்தா படிச்ச மாதிரி இருக்க. உனக்கு ஏன் இந்த திருட்டு வேலை? I'm sorry. I think I have the wrong house. Bag. எடுத்து கிளம்பு.
சீக்கிரம் சீக்கிரம். ஹாய். இல்லை அண்ணா எப்படி என் சாவி உங்கள் வீட்டு டோர் ஓப்பன் பண்ணுச்சு? இஸ் திஸ் P1 ஈடன் கார்டன்? என்னடா பேண்டே போடல மேடம்? ஒரு நிமிஷம் அங்கே பாருங்களேன். ஐயோ என்ன சொன்னீங்க? மிஸ்டர் நாராயணனோட வீடு தானே? நாராயணன் அவரும் செவரில் இருக்கக்கூடாது, வால் ஆணி அடிக்கக்கூடாது, அண்ட் ஃபேன்லேருந்து தூக்கு மாட்டி தொங்கக்கூடாது, அண்ட் பால்கனிலேருந்து குதிக்கக்கூடாது, அண்ட் சம் வியர்ட் ரூல்ஸ் லைக் தட். சேம் டைலாக சொல்கிறா? ஹலோ Why is this guy not taking my call? ச்சே, நான் கூட 30 தடவை கூப்பிட்டேன், ஃபோனே எடுக்க மாட்டானே. மேடம் அக்ரிமெண்ட்லாம் ஓகே தான். திருவிழா படம் பார்த்தீங்களா? அதில் சிவன் கையில் ஒரே ஒரு ஞானப்படம் தான் இருக்கும். அது உலகத்தை ஃபர்ஸ்ட் சுற்றி வந்த கணேசனுக்கு தான் கிடைக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தான் இந்த வீடு. இந்த பாருங்க, ஊரில் நிறைய பேர் ஏமாத்துறானுங்க. நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏமாறக்கூடாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு கிளாஸ் ஜூஸ் தரேன், சாப்பிட்டு கிளம்புங்க. என்ன டார்லிங், பீர் குடிக்கிறியா? ஓகே மிஸ்டர், இன்னைக்கு நைட் மட்டும் வேற எங்கேயாவது போய் தங்கிக்கோங்க. நாளைக்கு காலையில் மிஸ்டர் நாராயணோட மீட் பண்ணி சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஹலோ மேடம், என்ன சொல்கிறீங்க? காமெடி பண்ணுறீங்களா? என் வீட்டுக்கு வந்து என்ன வெளில தங்க சொல்கிறீங்க? உங்களுக்கு ஜூஸ் கிடையாது, கிளம்புங்க ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, நானும் அட்வான்ஸ் பே பண்ணிருக்கேன். சோ ஐ அம் நாட் கோயிங் எனிவேர். நானும் ஏதோ ஒரு பொண்ணுன்னு பார்த்தா என்ன ஓவரா பண்றேன். கிளம்படி. இல்லாட்டி நான் போலீஸ் கூப்பிடுவேன். போலீஸா? போலீஸ் நான் பயந்துருடா, நானே கூப்பிடுறேன் போலீஸை. என்னடா போலீஸ்ன்ட்டோம், இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போனதே இல்லையே, அப்படியே சமாளிப்போம். ஹே ஹலோ மேடம், மரியாதை வெளில வாங்க. ஓகே லிசன், ஏதோ தப்பு நடந்துருக்கு. நான் ரியலி டயர்ட். எது வரனாலும் நாளைக்கு காலையில பேசலாம். ஹலோ மேடம், என்ன விளையாடுறீங்களா? இந்த மேட்டர் மட்டும் அப்பார்ட்மெண்ட் தெரிஞ்சது என்ன தப்பா பேசுவாங்க. எனக்கு கூட கல்யாணம் ஆகல, எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா? ப்ளீஸ் வெளில வாங்க. நான் மட்டும் என் பசங்களை ஸ்கூல் காமிச்சிட்டா வந்திருக்கேன். கோ டு ஸ்லீப். ஹலோ, எப்படிங்க ஒரு வயசு பொண்ணு பையனை தங்குறது? ஹலோ, அது பத்தி நான் தான் கவலைப்படணும். ஏதாவது இருந்தாலும் நாளைக்கு காலையில பேசிக்கலாம். கோ டு ஸ்லீப். ஹலோ, ச்சே, நம்ம பெட்ரூம்ல தாப்பால் போட்டு காலைல பேசிக்கலான்றா. இன்னைக்கு காலைல யார் முகத்தில் மூச்சுன்னு தெரியலையே. என்னடா அது தலைவலியா இருக்கு. எதுக்கு நமக்கு இப்படிலாம் நடக்குது? நீங்க வேணா அப்படி இருப்பீங்க. I am from decent family. எங்க அம்மா ஆடு மாடெல்லாம் வித்து தான் இந்த வீட்டுக்கு அட்வான்ஸே கொடுத்தாங்க. I am a gold medalist. Please come out. ஹலோ, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, நான் ரொம்ப மோசமானவன். பார்க்க அமைதியா இருப்பேன், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஹலோ, எவ்வளவு தெரியும் தான் என் வீட்டுக்குள்ள வந்து என் பெட்ரூம்ல நீங்க தூங்குவீங்க. நீங்க போட்டு தூங்குவீங்களே பெட்ஷீட், அந்த பட்டு பெட்ஷீட் நான் வாங்க மேடம், 600 ரூபாய். ப்ளீஸ் ஓபன் தி டோர். ஹலோ, இரு இரு, இது என் வீடா உன் வீடான்னு பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார், இது மிஸ்டர் நாராயணனோட பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கினில்ல, ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்கினதில்ல, இப்படி மேலே போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டானம்மா. போயிட்டாம்மா, போயிட்டான். இப்படி சின்ன வயசுலயே போட்டானே. நாராயணா இங்கே தங்கிட்டு இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், வாங்க உள்ள. நாராயணன் பாத்தீங்களா? போனா வந்துடும், உசுறு போனா வந்துடும்மா. வராது வராது. இன்னும் யார்கிட்ட சைடிஸுக்கு உசார் பண்ணுவேன். வருது வருது, விலகு விலகு வெங்கை. சாரி, வருது வருது, விலகு விலகு வெங்கை. ஐயோ இது வேறடா.
ஏய் நீ மூட்டு குளிக்கடை தானே? நான் கதவை சொன்னேன். லண்டன்ல தாப்பால் இல்ல. ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் சந்தோஷமா டாய்லெட் கூட போக முடியல. எங்க இருந்தாலும் வந்து பிசாசு. I can't put up with this nonsense anymore. Get out of my house. மை ஹவுஸா? பாத்ரூமுக்கு 2 கதவு இருக்கதே தெரியல. என்ன மை ஹவுஸ்? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் முன்னாடியே சொன்னேன். என் வீட காலி பண்ணுடா. டாவா? ஹேய் என்னடி நீ கிளம்ப முடியாதுடி. இரு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ அம்மா. சொல்லுமா. நல்லா இருக்குமா. உன்னை பார்க்கிறதுக்கு அம்மா சென்னை கிளம்பி வரேன்டா. அம்மா நிறைய வேலை இருக்குமா. நான் சொல்றேன் அப்புறம் வா. என்னடா எப்ப பார்த்தாலும் நீ எப்ப வரேன்னு கேட்டுக்கிட்டே இருப்ப. இப்போ இல்லடா நான் இப்படி சொல்றேன் நீ. அம்மா நானே சொல்றேன்னா புரிஞ்சுக்கம்மா. ஆஃபீஸில் நிறைய ட்ரைனிங் வேலைலாம் இருக்கு. அண்ணா அப்புறம் கூப்பிடுமா. இதான் உன் லாஸ்ட் புக்கு. எம்டி பாட்டில். கிளம்புடி. என்ன பண்ணுவோம் இப்போ? அடடடா இதான் ஸ்பெஷல்ட்டியா? குடிச்சுதா பாப்போம். சார் என் கம்ப்ளைண்ட் சார். நான் தான் சார் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தேன். நான் தான் சார் உங்க மேல ஃபர்ஸ்ட் டீ கொட்டினேன். ஏன் கம்ப்ளைண்ட் எடுத்துங்க? இல்ல சார் நான் தான் ஃபர்ஸ்ட் டீ கொட்டினேன். ஹி இஸ் லைங். நீங்க ஏன் கம்ப்ளைண்ட் தான் ஃபர்ஸ்ட் வாங்கணும்? சார் நெத்தி பாருங்க சார். சிவன் பக்தன் போய் சொல்ல மாட்டேன். நான் தான் டீ கொட்டினேன். கம்ப்ளைண்ட் இல்ல எடுத்துங்க. சார் அவன் போய் சொல்றேன். சார் இது என்ன ஒலிம்பிக்கா? நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு. ஃபர்ஸ்ட்ல வந்தவன் லாஸ்ட்ல போய் உட்காருங்க. 2 பேரும் அங்க போய் உட்காருங்க. போங்க. சார் நல்லா யோசிச்சு பாருங்க சார். நான் தான் ஃபர்ஸ்ட். ஏய் அடிச்சிருவேன். இல்ல சார் நீங்க தான் ஃபர்ஸ்ட். போடா. ஐயையே காதலிக்க வேண்டியது, கல்யாணம் பண்ண வேண்டியது, கழுத்துல தொங்குற தாலியோட மஞ்ச காயறதுக்குள்ள டிவோர்ஸ்னு வந்துட வேண்டியது. நீங்க வந்த பிறகுதான் இந்த போலீஸ் ஸ்டேஷனை களை கட்டுது. நிறைய கேஸ் இருக்கு. தண்ணி அடிச்சுட்டு சதா சர்வ காலமும் ஒருத்தன் பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டே இருந்தான்னு சொன்னனே அவன் இவன் தான். டேய் வாடங்க. குடிச்சு கும்மாளம் போடுறதும் இல்லாம கட்ட பட்டாட்டி கை நீட்டி அடிக்க. சந்திரா மேடம் இவங்க போலீஸ் இன்னொரு கேஸ் இருக்கம்மா. இவன் இருக்கானே சரக்குல போதையே ஏறலன்னு சொல்லி ஒயின் ஷாப்ல தனியா உட்கார்ந்து கஞ்சாவை கசக்கி கொடுங்கன்னு கேட்டு கலாட்டா பண்ணிருக்காங்க. அவனுக்கு நம்ம போதை ஏத்திடலாம். கூட்டி போயா. கூட்டி போடா அவனை. இவங்க தான் நம்ம ஃபிளாட் பிரசிடென்ட் சந்திரா மேடம். டைவர்ஸ் கேஸ் எல்லாம் வக்கீல்ட்ட தானே போணும். இங்க எதுக்கு வரணும்? அதானே எனக்கு புரியல. இருக்க கூப்பிடுறேன். ஏய் வாப்பா. இவர்தான். இது டைவர்ஸ் கேஸா? என்ன அஜய் நீங்க? இவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு இவன் வந்து செட்டில் ஆகி 1 வாரம் தான் ஆச்சு. வரும்போது தனியா வந்தான். இப்போ ஒரு பொண்ணோட வந்திருக்கான். இதுல ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு. எப்ப பார்த்தாலும் போலீஸ் புத்தியில பாக்குறதே உங்களுக்கு பொழப்பா ஆயிப்போச்சு. புருஷன் முன்னாடி வந்திருக்கா, பொண்டாட்டி பின்னாடி வந்திருக்கு. இப்ப சத்திக்கு எளியும் புனியமா இருக்கிற இவங்களை லவ் பேர்ட்ஸ் மாதிரி மாத்தி அனுப்ப வேண்டியது நம்ம பொறுப்பு. நம்மள மாதிரி பெரியவங்க இல்ல, என்ன மாதிரி பெரியவங்களை விடுங்க. உங்களை மாதிரி சின்ன பொண்ணுங்களா இவங்களை ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருக்கும்ல. சலீம் பாய் பிரியாணி கொடுத்து விட்டார் மேடம். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? 1 வருஷம். 6 மாசம். ஐயா சாமி மேடம் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. 1 வருஷமா இந்த பொண்ணு அவனை லோன்னு சுத்த விட்டு இருக்கு. ஓகே. கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆயிருக்கும். கரெக்ட். யாரா இந்த போலீஸ்? ஆமா நீ எந்த ஊருமா? லண்டன். என்னது லண்டனா? ஏப்பா நீ ஏதோ தேனி பக்கத்துல கிராமம்னு சொன்னல. என்ன ஐயா சாமி? இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட் உலகத்துல தேனில இருந்து தேம்ஸ் வரைக்கும் பாலமே போட முடியும். இவள ஏங்க Facebookல மடோனாக்கும் ஜெனிஃபர் லோபஸுக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கேன். அக்செப்ட் பண்றாங்களா இல்லையோ? சரா நீ கல்யாணம் பொண்ணு தானே, கழுத்துல ஒரு தாலி இருக்க வேண்டாமா? ஆமே ரைட்? அது ஏப்பா அந்த அபார்ட்மெண்டே பிரசிடென்ட் நானு. எனக்கு கல்யாணம் ஆச்சு 1 வாரத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டி வந்துருவா அப்படின்னு அன்னைக்கே நீ ஏன் சொல்லல? அதான் கேக்குறாங்கல்ல சொல்லல.
அஜய்? ஐயோ பாருங்க பாருங்க, நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்டதுனால விக்கல் வந்துருச்சு. இருங்க போய் தண்ணி ஓகே எடுத்து சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர் சந்திரலேகா ஸ்பீக்கிங். இப்போ மட்டும் நம்ம இவங்கிட்ட உண்மையை சொன்னோம், கல்யாணம் நாம ஒரே ஃப்ளாட்டில் தங்கியிருக்கான்னு நம்ம 2 பேரும் அவமானம் பண்ணி அசிங்கப்படுத்திடுவாங்க. நாராயண வேற சுடுகாட வீட்டு அட்ரஸாக போட்டு நம்மளை ஏமாத்திட்டான். இருந்த பணம்லாம் போயிட்டு நம்ம 2 பேரும் நடுத்தர் நிற்க வேண்டியதான். புரிஞ்சுதா? ம். பேசாம அந்த பையனோட அட்ஜஸ்ட் பண்ணி அங்கேயே தங்கிடுங்க, உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இட்ஸ் மை டியூட்டி. நோ ப்ராப்ளம். அஜய் உன்னதான் கேக்குறேன், ஏன் எனக்கு அன்னைக்கே இன்ஃபார்ம் பண்ணல? எப்படி பண்ணுவாங்க? எளியும் பூணுமா அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி பண்ணுவாங்கன்றேன். கரெக்ட் சொல்லுங்க. 2 தேடி வந்துருச்சுங்க. சண்டையே போடாம சந்தோஷமா இருங்கன்னு 4 வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுமா. ஒரு காலம் முன்ன சம்மதிக்க மாட்டேன். ஐயோ மறுபடியுமா? இல்லையா, அவங்க 2 பேரும் சண்டை போட நான் சம்மதிக்க மாட்டேன். சேர்ந்து இருக்கணும், அதான் என் ஆசை. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசைமா. சொல்லுங்க யசமி. அதுக்கு அச்சாரமா இவளுக்கு அவனும் அவனுக்கு இவளும் ஒரு வாய் பிரியாணி ஊட்டி விட்டா நல்லா இருக்கும்ல. நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஏம்மா பிரியாணி எனக்கு ஊட்டி விடு. என்ன தயக்கம்? ஐயோ வெக்கப்படுறா. நீ ஊட்டி விடுப்பா. நீங்க ஊட்டி விடுங்க. ஊட்டி விடு. தாலி கட்டின அன்னைக்கு தான் அவ புது பொண்டாட்டி, அடுத்த நாளே அவ வெறும் பொண்டாட்டி. நீ பைக் வாங்கி 10 நாள் ஆகுது. புதுசுன்னு சொல்லி அமௌண்ட்டை கூட கேட்டா எப்படிப்பா? 35,000 ரூபாய்க்கு மேல 5 நயா பைசா தர மாட்டான் இந்த குஷிலால். எனக்கு அர்ஜென்ட் 50,000 தேவைப்படுது, தயவுசெய்து புரிஞ்சுக்கோ. 35,000 ரூபா தான் வேணும்னா எடுத்துக்க, இல்லாட்டா இடத்த காலி பண்ணு. இது நம்ம நாட்டோட பிரச்சனை. பிரிட்டிஷ்காரர்கிட்ட நம்ம 2 பேரும் அடிமையா இருக்கக்கூடாது. தயவுசெய்து ப்ளீஸ் ஹெல்ப் மீ. மான பிரச்சனைங்குது நாட்டுக்கா? சரி, அதால மேல ஒரு 5,000 ரூபா போட்டு தரான் இந்த செட். 5,000 தானா? இன்னும் 10,000 குறையுது, என்ன பண்றது? ஹாய் அஞ்சலி, எப்படி இருக்க? உனக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா? போட்டோ எடுத்துட்டு இருக்கேன்ல, தள்ளு. இதுக்காக நீ ஃபியூச்சர்ல வருத்தப்படுவ. கொஞ்சம் கேமரா கொடு. எதுக்கு? கூட நம்பி கொடு. வெளிநாட்டு கேமரா, இது வச்சு ஒரு 10,000 ரூபா கொடு ப்ளீஸ். இதுல நீ போட்டோ எடுத்த சல்மான் கான் மாதிரி இருப்ப. யாரை ஏமாத்த பாக்குறேன்? சைனீஸ் செட்டு 2,000 ரூபாய் பெறாது. 2,000 ரூபாயே அதிகம். அஞ்சலி ஒரு நிமிஷம், வீடு முக்கியமா கேமரா முக்கியமா? 50,000த்துல 10,000 ரூபா குறைஞ்சது, அதான் கேமரா வச்சேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அஜய், இந்த கேமரா உனக்கு விளையாட்ட போச்சா? இதோட வேல்யூ என்ன தெரியுமா? தெரியுமே, அதான் சேட்டு சொன்னாரு 2,000 ரூபாய். You fools! இந்த கேமராவோட வர்த் என்ன தெரியுமா? 2.5 lakhs. 2.5 lakhs-ஆ? கவலைப்படாத அஞ்சலி, பக்கத்துல பஜன்லால் சேட்டு இருக்காரு, அங்க போவோம். அஜய், இன்னொரு வார்த்தை பேசின அசிங்கமா திட்டிடுவேன். நான் எதுக்கு இந்தியா வந்தேன்னு தெரியுமா? தெரியும், என் உயிரை வாங்க தானே. Oh God! நம்ம சவுத் இந்தியன் கல்ச்சரை போட்டோகிராஃப் எடுக்க தான் வந்தேன். This camera is my life. புரிஞ்சுதா? This camera is my life. உன்கிட்ட போய் சொன்ன பாரு. அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, உனக்கு கேமரா முக்கியம் புரியுது. அதுக்கு பதிலா உன் மோதிர கூட ஒரே மாசத்துல மூட்டுக்கு தரேன் ப்ளீஸ். ஹேய், அந்த குஷிலால் கிட்ட கேட்டதுக்கு 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தான். உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. சே, இத புடி. இது சைனா தலை இல்ல, இந்தியா தலை தான். இதை வச்சு ஒரு 10,000 ரூபாய் கொடு. அண்ணா என்ன நீங்க இங்க தலையெல்லாம் வச்சா துட்டு தர மாட்டாங்கண்ணா. அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்க வாங்கினா உங்க கிட்னியை குத்துட்டு துட்டு வாங்கிக்கோங்கண்ணா. டேய், உன்னை யாரா கேட்டாங்களா? போட. ஓகே, யாரும் கிட்னிலாம் வைக்க தேவையில்ல. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிங். 1 monthல திருப்பி கொடுக்க சொல்லு. அண்ணா கேட்டீங்களா? கேடுங்கடா. ஏய், இத எடுத்து கொடு. கா கரெக்டா பண்ணலக்கா. டேய் தல்றா, கேன் ஐ ட்ரை? என்ன டைட்டா இருக்கு? ஐயா, என்னது? ஒண்ணு இல்ல, ரிங் ரிமூவர் ஜெல். சரி என்ன? வீட்டுக்கு பண்ண கையா சோப் போட்டு கழுக்கா. ஏன்னா அந்த அண்ணா மோதத்தை கட்டும் போது எச்ச துப்பி கழட்டிச்சுக்கா. இந்தாங்க சார், பார் க்ளோசிங் டைம் ஆச்சு, சீக்கிரமா கணக்க முடியுங்க சார். எனக்கு இல்லடா க்ளோசிங் டைம், இவளுக்கு தான் க்ளோசிங் டைம். இங்கே தான் இருக்கேன்.
ஏய் வெள்ளவாடி ஏய் எங்க இந்த சோடா பொட்டி? ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் தெருவா ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்கேன். நீ கூலா ஏசி போட்டு மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் சொல்றியா நீ? சோ வாட்? ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஏமாத்துனா நாராயணன். அப்புறம் வீட்டு முதலாளி வரான். என் வண்டி அடமனை வச்சு 2 தடவை அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். நீ நானா என்னையே சோவாட்டுன்ற. உனக்கு உண்மையிலே தைரியம் இருந்ததுன்னா திருப்பி வந்து சோவாட் சொல்லு பாப்போம். வண்டின்னு சொன்னாதான் ஞாபகம் வருது. என் மோதிரம் எங்க? நீ மோதிரத்தை கேட்க வேண்டிய ஆள் குஷிலால். நீ உண்மையான லேடி சர்தா அவர்கிட்ட கேளு. குஷிலால், இந்த பொண்ணு போயிட்டா நீ உன் மதர் டங்ல மேரே பாஸ் நெய்யேன்னு சொல்லு. ஹலோ, அந்த ரிங்கை நான் உன்கிட்ட கொடுத்தேன். மரியாதை அது நீயே எனக்கு திருப்பி கொடு. ஏய், நான் சரக்கு சாப்பிட்ருக்கேன். சாப்பிடாம போடக்கூடாது. ஆம்லெட் சாப்பிட போறேன். தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்பு. சரக்கு சாப்பிட்டு யாரும் சாப்பிடாம. நான் என் ரிங்கை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ என்ன ஆம்லெட் பத்தி பேசிட்டு இருக்க? ஏய், இந்த வீடை காலி பண்ணாதான் உனக்கு மோதிரம். மோதிரம் அவ்வளோ முக்கியம்னா வீடை காலி பண்ணி போயினேரு. நான் காலி பண்ணிட்டேன். இந்த வீடை நீ ஷேர் பண்ணதை பத்தி கூட நான் கவலைப்படல. எவ்வளவு தைரியம் தான் என் சரக்கையே ஷேர் பண்றேன். பார், அட்டன் பண்ணது ஹவுஸ் ஓனர் நாராயணன். அந்த எண்டில் யாரும் தெரிஞ்சுக்கலாமா? சார், நான் பொன்ராஜ் பேசுறேன். நீங்க சொன்ன மாதிரி ஊர்ல இருக்க நிலத்தெல்லாம் வித்துட்டு மொத்த காசோட வந்துட்டேன். ஆமா, நீ எங்க இருக்க? நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில நிக்கிறேன். அறிவு கேட்டவனே, உன்னை யாரா பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே போக சொன்னது? அது இல்ல, வந்து ஆத்திரத்தை அடக்கினாலும் அதை அடக்க கூடாது, அதுக்காக வந்தேன். அவசரம்னா காலை தூக்கி பஸ் டயர்ல போக வேண்டியதானடா. ஐயோ, அர்ஜென்டா வந்தது எனக்கு இல்ல, என் சம்சாரத்துக்கு. என்னங்க நீங்க பொம்பளை விஷயத்தெல்லாம் அந்த சொல்லிச்சு? பின்ன நான் அடிக்க வேண்டிய காசை வேற எவனா அடிச்சுட்டு போயிட்டானா? என்னப்பா சொல்ற? இல்ல, எனக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டிய காசை வேற எவனா எடுத்துட்டு போயிட்டானா? ஓ, அத சொல்றியா? சரி சரி. ஆமா, அங்க பக்கத்துல எவனா கருப்பா தாடி வச்சு நிக்கிறானா? யாரு தேடுறாரு? கருப்பா இருக்கான், ஆனா தாடி வெள்ளையால இருக்கு. போய் டை அடிச்சு விடு. இப்ப அதுவா முக்கியம்? அவன் தான் காக்கா வலிப்பு சங்கர். டக்குன்னு காக்கா வலிப்பு வந்த மாதிரி நடிப்பான். உதவி பண்ணலான்னு கிட்ட போன அவன் கூட்டாளி வந்து உன் பேக் புடின்னு ஓடி போயிடுவான். அலறாத, அதான் நான் இருக்கேன்ல. அது இல்லையா, எவனோ கீழே 10 ரூபா விட்டு போயிருக்கான். விட்டுட்டு போலையா, நீ எடுக்கிறதுக்காக போட்டு போயிருக்காங்க. அப்படியா? ஆமா, அங்க குண்டா ஒரு பொம்பளை நிக்கிறாளா? நிக்கிறா, ஆனா அவ்வளவு குண்டா இல்லையே. பொண்டாட்டி முன்னாடி அர்னால்டு நின்னாலே அனிருத் மாதிரி தான்டா இருக்கும். அவ தான் 10 ரூபாய் பார்வதி. நீ குனிஞ்சு 10 ரூபாய் எடுக்கும் போது உன் பேக் அவ எடுத்துக்கிட்டு பேக் பெல்ட் அடிச்சு போய்கிட்டே இருப்பா. ஜாக்கிரதையா இரு. சொல்றத கவனமா கேளு. கிட்ட வராமே சென்னையில கிட்னியை திருடுவானுங்க. நீ அங்கே நான் வரேன். வந்துகிட்டு இருக்கேன். அமௌண்ட் 10 ரூபா இருக்குல்ல? அந்த பிஸ்கெட் எடுங்க. அப்படியே ஒரு வாட்டர் பாட்டில் இந்தாண்ணே. சேஞ்ச் ஓகே தானே? சரியா இருக்கு சார். என்ன பிரதர், பார்த்து போக கூடாதா? பார்த்து போறதுங்கன்னா பள்ளமான தோண்டி வச்சிருக்கிறப்ப இவன் தேனி பாட்டி அஜய் ஆச்சே. இவங்கிட்ட மட்டும் போலீஸ் இங்க வாங்க. நம்மளை கண்டுபிடிச்சிட்டானா இல்ல காலைல சிப்ஸ் பாக்கெட்டை மிரிச்சிட்டோன்னு வேற வாங்கி தர சொல்றானா? இந்தாங்க
உங்கள் பர்ஸ். இன்னும் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேறீங்க. சாரிப்பா, இங்கிலீஷ் தெரியாது. இல்லை டப்பா கிப்பா மண்டையில் வந்து பழசெல்லாம் மறந்துட்டானா? இடிச்சிட்டு ஏதோ இன்டர்வல் விட்டா மாதிரி சிப்ஸ் வாங்கின்னு சிரிச்சின்னே போகிறான். பண்ணாதா சார் பெரிய பணக்காரரு, ஏகப்பட்ட வீடு வச்சிருப்பாரு போல இருக்கு. கொத்து கொத்த சாவி வச்சிருக்காரு பாரு. அங்க பாருங்க, எந்த வீட்டுக்கு எந்த சாவின்னு தெரியாம திணறாரு. நீங்க குனிஞ்சீங்கன்னா வீட்டை திறந்துடலாம். நானா? நான் வேணா குனிட்டேன். அவங்க தான் குனியணும். சார் சொன்னா கரெக்டா இருக்கும். குனி. இது போதுமா அவனா? பா, இந்தியன் ஆயில்ல கூட இவ்வளவு எண்ணெய் இருக்காது போல. வாங்க. பட்டாசு சத்தம் கேட்ட பண்ணி மாதிரி ஏன் பதற? ஒரு இடத்துல நில்லு. மாமா இங்க பாருங்க, காய்கறி எல்லாம் இருக்கு. பின்ன அதுக்குள்ள நாய்கறியா இருக்கும், அது கொஞ்சம் மூடுமா? எங்க என் பண வளத்துக்கு பிடிக்காம போயிடுமோன்னு நினைச்சேன். அதுக்கே பிடிச்சிருச்சு. நீ இப்படி அட்வான்ஸ். இங்க பார், எனக்கு இந்த 2 லட்சம் ரூபா முக்கியம் இல்ல. நான் சொல்றதெல்லாம் கவனமா மண்டையில ஏத்திக்க. வீட்டுல கண்ட இடத்துல ஆணி அடிக்க கூடாது. முக்கியமா கஜினி சூர்யா மாதிரி செவுத்துல அங்க இங்கெல்லாம் கிரி வைக்க கூடாது. அப்புறம் டேய், உன்னோட ஜெட்டி உள்பாவாடை இதெல்லாம் பால்கனில அசிங்கமா காய போடக்கூடாது. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம், ஃபேன்ல தூக்கு போட்டுக்கிறது, கிருஷ்ணான் ஊத்தி கொளுத்திக்கிறது, உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கின்னு மாடியில இருந்து குதிச்சு சூசைட்லாம் பண்ணிக்கவே கூடாது. நான் சொல்லல சார், ரொம்ப குறும்பு. நீ கொஞ்சம் திரும்ப, சின்ன சிறுசுங்க, இளம் ரத்தம், கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பீங்க. அதுக்காக ஹவுஸ் ஓனர் மட்டும் இதெல்லாம் செய்யக்கூடாது. மாடியில பெட்ரூம் இருக்கு, அங்க கூண்டு போய் கொஞ்சம் போங்க 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 போங்க, கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. என்னையா இது? ஓனத்துக்கு சிங்காரிச்ச யானை மாதிரி இவ்வளவு நகை. இது மெட்ராஸ், கண்ட இடத்துல கைட்டு வைக்க கூடாது. இதெல்லாம் பத்திரமா ஒரு இடத்துல வைங்க. எங்க வைக்கணும்? எங்க? இதோ பாருங்க, இதுதான் லாக்கரு. இதுக்குள்ள நகையெல்லாம் வைங்க, பத்திரமா இருக்கும். நம்ம கிராமத்து பேங்க்ல இருக்கிற சின்ன பொட்டி மாதிரி இருக்குது. தம்பி சொன்னா கரெக்டா இருக்கும். எல்லாத்தையும் கழட்டி வைங்க. அது அருணாகிரி எல்லாத்தையும் தான். போங்க, கைட்டு வைங்க கைட்டு வைங்க. போங்க போங்க போங்க. எல்லாத்தையும் கழட்டி வைங்க. பொட்டு தங்க இல்ல, எல்லாம் வச்சாச்சு. அடப்பாவி, என்னடா சொல்ற? அந்த நாராயணனை பார்த்துட்டு கண்டுக்காம வண்டியா? அந்த நாராயணன் கோயில் கட்டி கும்பிடணும்டா. அவன் இல்லைனா இப்போ என் கூட இது ஒரு காலி அஞ்சலி இவரை என் லைஃப்ல பார்த்துருக்க முடியாது. நிச்சயமான பொண்ணை லவ் பண்றது தப்பு இல்ல? லவ் நான் சொல்லிட்டாடா வருது. அவளுக்கே தெரியாது அவன் எனக்காக தான் பிறந்திருக்கான்னு. அது அவங்க அப்பனுக்கு தெரியுமா? இல்லை மச்சான், இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன மாதிரி எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல வந்தேன்டா. இப்போ என்னடா பண்ண சொல்ற? மாப்பிள்ள, கடல்ல இருக்கிற மீனும் காதலிக்கிற பொண்ணும் ஒன்று. கெட்டியா பிடிக்கலன்னு வையே, கை நழுவிட்டு போயிடும். பல மீன்களை நழுவு விட்டு அனுபவத்தில் சொல்கிறேன். உன் மனசில் இருக்கிறத உடனே போய் அவகிட்ட சொல்லி உன் லவ் ஸ்ட்ராங் பண்ணு மாப்பிள்ள. மாப்பிள்ள, பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா. என்ன அஞ்சலி, அப்புறம் நாம எடுத்த போட்டோவெல்லாம் மறக்காம எனக்கு மெயில் பண்ணிடு. என்ன, அதை வச்சு நிறைய பில்டப் பண்ண வேண்டியது இருக்கு. மாப்பிள்ள, மறக்காம விஷயத்த சொல்லிடு. சொல்லிடுறேன்டா. உனக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அந்த சித்திலி அம்மே நீ நினைச்சதை நடத்தி வைப்பா, உன்னை சந்தோஷமா வச்சுப்பா. வெற்றியோட போயிட்டு வா. போயிட்டியா மாப்பிள்ள? போயிட்டு வா போயிட்டு வா. என்ன என்னத்த லேட்டஸ்ட் பூட்டோ 2 ராவுக்கே லோடக்குன்னு திறந்துக்குது. இன்னும் இந்த பூட்டு கம்பெனிக்காரெல்லாம் முட்டாளாக தான் இருக்கிறானுங்க. கமேன். இருடா இருடா இருடா. நீ எல்லாம் செருப்பு தொலைச்சாலே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். என் அட்ரஸ் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச?
ஓஹோ, அதான் அன்னைக்கு அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தியா? இந்தா நீ கொடுத்த அட்வான்ஸ் காசு எடுத்துன்னு ஓடு. ஒன்றும் வேணாடா. யாருக்கடா வேணும் உன் காசு? எல்லாம் உன்னால் தான்டா. உன்னால் தானே அவன் என் லைஃப்பில் வந்தான். எவ்வளோ ஹாப்பியாக இருந்தான். உன்னவே எங்கள் 2 பேருக்கு அந்த வீடை வாடகை கூட சொன்னது யார் அந்த இன்னொருத்தர்? இப்போ அவள் இல்லாத லைஃபை நினச்சி கூட பார்க்க முடியல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடா. ஓ, அந்த லண்டன் பார்ட்டியா? டாவுக்காக டப்பே தூக்கி போட்ட. ஆனால் ஒருத்தி டப்புக்காக இந்த டாவே தூக்கி போட்டு டேமேஜ் ஆன ஒருத்தனோட போயிட்டாயா? நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேர் சொன்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க, ஏற்கனவே சொன்னவங்க ஏமாளியானாங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் புத்தி சொல்ல வந்தேங்க. நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேர் சொன்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேர் சொன்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க, முட்டாளுங்க, முட்டாளுங்க. இதெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரியாடா. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு சோகசி நான் போடுறேன். உன்னால் தான் நிம்மதியே போச்சு. உன் நிம்மதியோடு சேர்ந்து என் சட்டை பட்டணும் போயிட போகுது. கையேடு. கவலைப்படாத பிரதர். உங்கள் அம்மாவையும் அந்த பொண்ணையும் மாமியார் மருமக சண்டை போட வைக்க வேண்டியது என் பொறுப்பு. எப்படா? நான்லாம் ஒரே முட்டையில் 2 ஆம்லெட் போடுறவன். சியர்ஸ். நான் சொல்கிறத மட்டும் செய். யார் நீங்க? என்ன வேணும்? உள்ள போறது ஒரு சின்ன கேப் வேணும். நவுரியா? போயிட்டு சூடா டீ போட்டு எடுத்துடுவாமா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உனக்கு எதுக்கு நான் டீ போடணும்? நீ போட்டு தர சிங்கிள் டீக்காக என்னோட ஐடி ப்ரூஃப் பாஸ்போர்ட் இல்லாம காட்ட முடியும். சே அஜய், டே அஜய், அஜய் நீ போந்த. ஏய் மச்சா அஜய், எப்படா இருக்கிற? பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சடா. உன் வீட்டு வேலைக்காரி ஓவரா பேசிட்டு இருக்கிறா. வேலைக்காரி மாதிரி தெரியுதா உனக்கு? பின்ன லண்டன் இளவரசி மாதிரியா தெரியுது? பார்ட் டைம்ல பார்த்து வந்த உனக்கு இவ்வளோ பேச்சா? மச்சான் வேலையை விட்டு தூக்கிடு. டேய் அஞ்சலி ஃப்ரம் லண்டன். ஓ ஏண்டா டேய், உங்கள் அம்மா மாடு மேய்கிற மாதிரி மேட்ரிமோனில் மேய்மேன்னு மேய்ஞ்சி உனக்காக நிறைய பொண்ணு பார்த்து வச்சுருக்காங்க. நீ நடானா இந்த டப்புக்கு டப்பா கூட போய் லிவிங் டுகெதர் வாழ்ந்துட்டு இருக்கிற? டப்புக்கு டப்பானா? தேவையில்லாமல் அசிங்கமாக பேசிட்டு இருக்கான். யார் இவன்? என் ஃப்ரெண்டு. நான் டேய் நான் என் பேர் பில்லா. பில்லாவா? ஷார்ட் நேம் பில்லா, ஃபுல் நேம் வந்து பில்லா செந்தில். எஸ் செந்திலா? பின்ன கவுண்டமணியா? அதான் சொல்றான்ல, அதே போட்டு நம்ம நோண்டிட்டு இருக்கிற. எங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தெரிஞ்சுக்கோ. சின்ன வயசுல இருந்தே ஆத்துல குளத்துல பாத்ரூம்ல ஒன்னா குளிச்சு ஒன்னா வளர்ந்தவங்க. ஊருக்கு வந்தப்போ நான் உன்னை பார்க்கவே இல்லையே. அப்போ எங்க அது? ஆமா ஏர்போர்ட் போயிருந்தேன். ஏர்போர்ட்கா? எதுக்கு? ஏரோப்ளேன் வாங்குறதுக்கு. வேற எதுக்கு போவாங்க? ஃபாரின் போறதுக்கு தான். சிங்கப்பூர் போயிருந்தேன். போன வாரம் தான் வந்தேன். சட்டை பத்த தெரியல. சிங்கப்பூர்ல உனக்கு என்ன வேலை? நிறுத்துமா, சும்மா என்னையே கேள்வி கேட்டு இருக்கிற. ஆமா நீ யாரு? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? அடேங்க அப்பா, நாராயண் அவ்வளோ பெரிய பில்லு உடுப்பிங்களா? சிபிஐலேருந்து FBI வரைக்கும் எல்லாருக்கும் பை பை சொல்லியிருக்கான். ஐ திங்க் இஸ் வெரி இன்டெலிஜென்ட் ஃபெலோ. அந்த ஸ்ட்ரீட் டாக் மட்டும் என் கையில கடிச்சா மவனே அவனை அடிச்சு லண்டன்லேருந்து வந்த பொண்ணுன்னு பார்த்தா கருவாடு கடை வச்சுக்கிற பொம்பளை மாதிரி கழுவி ஊத்துறாள. ஏமா போதும் நிறுத்துமா. பிறகும் போதேவா எல்லாரும் ஃப்ராடாக பிறகுறாங்க. பாவம் அவனை எவா அப்படி மாற்றினாலோ. எல்லாருமே சூழ்நிலை கைதி தானே. இந்த நான் அவனை தேடி கண்டுபிடிச்சது வந்து கண் முன்னாடி நிறுத்துறேன். அது வரைக்கும் அவனை சபிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. ஃப்ராட் ஃபர்ஸ்ட், ப்ராமிஸ் நெக்ஸ்ட். டப்புக்கு டப்பான் பயங்கர கேடியா இருக்குது. அப்புறம் மச்சான், அம்மா உனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க சொன்னேன்ல, என்கிட்ட ஃபோட்டோலாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நீ பார்த்து சூஸ் பண்ணால் உடனே முடிச்சிடலாம். இதோ இந்த பொண்ணை பாரு. இவ பட்டு புடவெல்லாம் கேட்டு உன படாத பாடுபடுத்த மாட்டா. நீ கந்த துணி கொடுத்தாலும் அதை கசை கட்டின்னு உன கௌரவம் வச்சு காப்பாத்துவா. இவ்வளவு விடு.
அதோ இவளை பாரு, குனிஞ்ச தலை நிமிர மாட்டா, குனிஞ்சிட்டே போய் நிறைய தடவை செவுத்துல இடிச்சிட்டு இருக்கானா பாரு. அப்படி ஒரு அடக்கமான பொண்ணு. இதோ இவளை பாரு, இவளை அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அமாவாசை கிருத்திகானா ஒரு பொழுது இருப்பா, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எல்லா கோயிலுக்கும் போயிடுவா. உனக்கு ஓகே, நான் இவளே முடிக்க சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மாவுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. ஆமா முடிச்சிடலாம். என்ன அஜய், லவ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன். இது மாதிரி குடும்ப பொண்ணு அமைகிறது ரொம்ப கஷ்டம் அஞ்சலி. சோ அப்போ மாட்டு வண்டி தானே மாட்டுசாமி. இவ்வளோதானா ரியாக்ஷன்? ஏதோ பெரிய பிளான் மாதிரி ட்ராமா பண்ண அவன் கடுக்காம போயிட்டா. யோ இரியா, லாண்ட்ரி துணி போட்ட மாதிரி அவசரப்படாத. இது லவ் மேட்ரு. இந்த இன்ஜெக்ஷன் ஒர்க் அவுட் ஆகல, நாளைக்கு வேற இன்ஜெக்ஷன் போடுறேன். ரொமான்டிக்காக ரன்பீருக்கு ஒரு படம் கூட்டுவானா? எதுக்கு அதில் பேய் படத்துக்கு கூட்டு வந்திருக்க? கடவுள் மண்டையில் காலையில் கம்மியாக சுற்றிட்டாருன்னு நினைக்கிறேன். ரன்பீர் படத்துக்கு வந்தா அவள் ரன்பீரை பார்ப்பாளா இல்லை ஊ மூஞ்ச பார்ப்பாளா? ரன்பீரை தான் பாப்பா. அதுக்காக பேய் படமா? டைவர்ஸான புருஷன் பக்கத்தில் நின்னாலும் கரப்பாம்பூச்சை பார்த்தாலே பொண்ணு கட்டி பிடிச்சிருவாளுங்க. கரப்பாம்பூச்சிக்கே அப்படின்னா வரப்போகிறது பேய். உன்னை எப்படி கட்டி பிடிக்க போகிறான்னு மட்டும் யோசிச்சுப்பார். பின்னாடி பார்த்தியா எல்லாம் ஜோடி ஜோடியா? எல்லாரும் பேய்க்கு தான் வெயிட்டிங்.